வெல்கம் டு வசந்தம் சமையல். ஆரோக்கியமான முறையில் சமையல் செய்கிறது எப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஆரம்பித்த வசந்தம் சமையல் சேனலில் இது 50வது வீடியோ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, லைக் ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இது வரைக்கும் டெய்லி வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ இதுக்கு மேலே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போடலான் இருக்கோம். நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் உங்களோட சப்போர்ட் வேணும். வாங்க இன்றைக்கி 50வது வீடியோவோட ஸ்பெஷலான என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழிப்பணியாரத்தில் நிறையா விதமாக செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு காரமான குழிப்பணியாரமும் முட்டை போட்டு செய்கிற மாதிரியான குழிப்பணியாரமும் காமிக்க போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 சிகப்பு மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி இட்லி மாவு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவுக்கு தேவையான 1 லிட்டர் அளவுக்கு இருக்கும் இது. இந்த இட்லி மாவுக்கு தேவையானது தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அங்கே காமிச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டரில் போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி, வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டு கடுகு பொரியட்டும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதில் உளுந்தும் கடலைப்பருப்பும் நிறையா போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அது கடலைப்பருப்பு வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். சிகப்பு மிளகாய் நல்லா காரம் கொடுக்குன்றதுக்காக அதையும் சேர்த்துருக்கேன் நான். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபைனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுலேயும் உப்பு இருக்குது, அதனால் நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை நான் இப்போ தான் போட போகிறேன். அது ஃபஸ்ட்டே போடணுன்றது இல்லை. ஃபஸ்ட்டே போட்டிருந்தா அதோட இதெல்லாம் கலர் மாறி இருக்கும். அதுக்காக இப்போ கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன மாவு ஊற்றி வேக வைப்போம், அதனால் அதுவே போதும். குழிப்பணியார சட்டி நான்ஸ்டிக்கில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இது நான்ஸ்டிக்கில் இல்லாமல் கல்லில் இருக்கும், இரும்பில் இருக்கும், எதில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதிலேயே குழி பெருசாக உள்ளது இருந்தால் இன்னும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், காஞ்சிருச்சு. இது எண்ணெய் இல்லாமலும் வரும். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும். கரெக்டாக அந்த குழி மேலே வந்துடாமல் கரெக்டான அளவுக்கு ஊற்றணும். எக்ஸ்ட்ரா ஊற்றினா அந்த எண்ணெய் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஃபஸ்ட்டு அந்த குழிப்பணியார சட்டி சூடாகிற வரைக்கும் மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டு ஊற்றுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோன்னா தான் நல்லா வெந்தும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், தீயாமல் இருக்கும். ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சிரும். பாருங்கள், இது அப்படியே சைடெல்லாம் வெந்துட்டு அந்த பபிள்ஸ் வந்திருக்கும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு அது அந்த மாவு எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓப்பனாக இல்லாத மாதிரி கரெக்டாக திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இது நல்லா ஸ்பைஸியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறும் இந்த பணியாரம் மட்டுமே சாப்பிட்டாலே போதும். இதுலேயே நல்லா காரம் அதிகமாக போட்டிருக்கேன். சூடாக இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் ஒரு பிரட்டி விடுங்க. இந்த ஷேப் கரெக்டாக வரணுன்னா அந்த எங்கே அன்னீவனாக இருக்கோ அதை உள்ளே தள்ளிட்டிங்கன்னா திரும்ப அந்த ஷேப் நல்லா வந்துடும். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்டிக்கை வந்து அதில் உள்ளே குத்தி பார்த்திங்கன்னா அதில் மாவு ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இது ஒரு கரண்டி மாவு தான் இருக்குது. இது வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலேயே போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இதை முட்டை ஊற்றி கொடுத்தா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த முட்டை சேர்க்காத குழி பணியாரம் கிறிஸ்பியாக இருக்கும். இது முட்டை ஆட் பண்ணது சாஃப்டாக இருக்கும். அப்படியே பஞ்சு போல் வரும். எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கரண்டி மாவு தான் இருந்தது. அதில் ஒரு முட்டையை சேர்த்தேன். இதுலேயே ஒரு செட்டு ஊற்றுறதுக்கு சரியாயிடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த காரக்குழி பணியாரம் ஊற்றிட்டு கடைசியாக உள்ள மாவில் முட்டையை மாவுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் இருந்ததுனால ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ மாவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்கு. இதோட ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா காரம் போடலை. ஏற்கனவே அதில் போட்டிருந்தது மட்டும்தான். இது காரம் வேணும்னா நீங்கள் என்ன கொஞ்சம் காரம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். பாருங்கள் அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. இதை ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு அதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி மாவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்போல்லாம் ஃப்ரிட்ஜெலாம் இல்லாத டைமில் மாவு அரைச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் இட்லி போடுவாங்க, அடுத்த நாள் தோசை போடுவாங்க, 3ஆவது நாள் அந்த புளிச்ச மாவில் இந்த மாதிரி குழிப்பணியாரம் செய்வாங்க. மாவு புளிச்சிருந்தால் தான் குழிப்பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் ஃப்ரிட்ஜு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் ஆட்டி வச்சுட்டு மாவு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இது கரெக்டாக மாவுன்றது 3 நாள். இட்லிக்கு புளிக்காமல் இருக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு நாள். அடுத்த நாள் மிதமான புளிப்பில் தோசைக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது 3ஆவது நாள் நல்லா புளிச்சிருந்ததுன்னா இது இந்த மாதிரி குழி பணியாரம் சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.